ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ரவா கேசரி தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம கேசரி பண்றதுக்கு அண்டிப்பருப்பு முந்திரி பழமும் வறுத்தெடுத்துடலாம். முதல்ல சட்டியில தேவையான அளவுக்கு நெய் ஆட் பண்ணணும். நெய் சூடானதும் முந்திரி பருப்பு ஆட் பண்ணலாம். முந்திரி பருப்பு லைட்டா கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம முந்திரி பழம் ஆட் பண்ணலாம். முந்திரி பழமும் முந்திரி பருப்பும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்து மாத்திரலாம். இப்போ அதே நெய்ல நம்ம 1/2 கப்பு ரவை ஆட் பண்ணலாம். ரவை இப்ப லைட்டா கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இதை நம்ம இனி வேற ஒரு பவுலுக்கு எடுத்து மாத்திரலாம். இப்ப அதே சட்டியில நம்ம ரவை அளந்த அதே கப்புக்கு 3 கப்பு தண்ணி ஆட் பண்ணணும். இப்ப நம்ம தண்ணியில தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணணும். மஞ்சத்தூள் போடாட்டியும் பரவாயில்ல. தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்க ரவைய கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணணும். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம ரவை ஆட் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமா ரவை ஆட் பண்ணணும். அரை கப்பு சுகர் ஆட் பண்ணணும். கொஞ்சமா சதைச்சு வச்சிருக்க ஏலக்காய் ஆட் பண்ண, கொஞ்சமா நெய் ஆட் பண்ணணும். இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பும் முந்திரி பழமும் ஆட் பண்ணலாம். கடைசியா கொஞ்சமா நெய் விட்டு இறக்கிடலாம். இதோட கேசரி ரெடி ஆயிடுச்சு. வேற ஒரு கிண்ணத்துக்கு இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.